ஐயா சுவாமிகிட்ட ஒரு பெண்மணி வந்து இறைவன் அடையறதுக்கு எப்படின்னு கேட்கும்போது, சுவாமி ஒரு பகோடா கதைய சொன்னாரு. அந்த கதைய சொல்லுங்கய்யா. சாமி பக்கோடா கதையெல்லாம் சொல்லல. பக்கோடா சம்பவத்த நிகழ்த்தி காட்டினார். அந்த பெண்மணி ரொம்ப படித்த பெண்மணி. ரொம்ப உன்னதமான பெண்மணி. ஒரு ஆண்டவனுக்காக பக்தியோடு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி படிக்காத புஸ்தகங்கள் கிடையாது. படிக்காத அந்த வேதாந்தங்கள் கிடையாது. நெறைய படிச்சிருக்கு. நெறையா படிச்சிருக்கு. ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில நெறையா படிச்சிருக்கு. அதோட யாரும் பேசுறதே ரொம்ப கஷ்டம். தான் ரொம்ப எளிமையா வாழ்றோம்னு காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஒரு கம்பீரமான ஒரு பெண்மணி அது. அந்த பெண்மணிக்கு ரொம்ப நாளா சாமிய பத்தி தெரியும். சாமிட்ட வந்தா நமக்கு வந்து அந்த ஆன்மீகத்த குடுத்துருவார். அந்த அந்த ஆன்மீக நிறைவ நமக்கு குடுத்துருவார். அந்த காட் ரியலைசேஷன் நமக்கு குடுத்துருவாருங்கிற கற்பனை நெறைய ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா எல்லாம் படிச்சாச்சு. எல்லாத்துலயும் என்ன சொல்றாங்க? குரு அருள் இல்லாம நமக்கு கிடைக்காதுன்னு. ஸோ நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். சுவாமி வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அந்த பரிபூரணத்த குடுக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்காருங்கிற மாரி, சாமி நமக்கு ஏன் அது குடுக்க மாட்டேங்கிறார்? நமக்கு ஏன் இந்த பரிபூரண நிலைமைய நமக்கு ஏன் குடுக்க மாட்டேங்கிறார்? அந்த கேள்வி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. சுவாமிட்ட வருவாங்க. நேரடியா சுவாமிட்ட வந்து எனக்கு இத குடுன்னு கேட்கறதுக்கு அவருக்கு மனசு வராது. அங்க உட்காந்து நானா கேட்டுட்டே மனசுக்குள்ளேயே கேட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த பரிபூரண நிலைமை வேணும். அந்த பரிபூரண நிலைமை வேணும். ஒரு சமயத்தில வந்து ஒரு கிளைமாக்ஸ் சீனுக்கு வந்துருச்சு. வந்து சாமி வந்து உட்கார சொல்றாரு. உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்த உடனே, "சாமி இத்தனையோ வருஷம் வந்துட்டுருக்கேன். எனக்கு இந்த பரிபூர்ண நிலைய நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு அந்த பரிபூர்ண நிலைமைய குடுங்க. அந்த பகவத் சாட்சாத்காரத்த எனக்கு குடுங்க." அப்படின்னு சொல்லி வாய விட்டே கேட்டுருவாங்க. வாய விட்டு கேட்ட உடனே சாமி அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டே இருப்பாரு. அப்படியே யோசிக்கிறது இல்ல. அப்படி இப்படி தலையாட்டிட்டே இருப்பாரு. தலையாட்டிட்டே இருந்துட்டு, அப்ப ரோட்ல வந்து ஒருத்தன் மணி அடிச்சுட்டு ஒரு கண்ணாடி கூண்டு வண்டியில பக்கோடா வித்துட்டு போவான். அந்த பையன் எப்பயுமே வந்து சனத்தெரு வீட்டுக்கு முன்னால நிப்பாட்டி சாமி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வண்டி தள்ளிட்டு போவான். அப்படி அவன் வந்து வண்டிய நிப்பாட்டி நமஸ்காரம் பண்ணும்போது, சாமி இங்கேருந்து "தம்பி உள்ள வாம்பாரு." அவன் வண்டிய கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டிட்டு உள்ள வருவான். உள்ள வந்து உட்காருவான். உட்கார்ந்த உடனே, "எப்படி தம்பி வியாபாரம் நடக்குதுன்னு?" கேட்பாரு. "சாமி அது ஏன் கேட்குற சாமி? ஒரே நஷ்டமா தான் வந்துட்டுருக்கு. போட்ட சரக்கு விக்க மாட்டேங்குது. மறுநாள் போட்டா அது ஒரு மாரி ஆயிடுது. மறுபடியும் புதுசா சரக்கு போட வேண்டியிருக்கு. நெறையா வீணா போகுது சாமி. நஷ்டம் நெறைய வருது சாமி." "வியாபாரம்ல நஷ்டம் வரக்கூடாதே தம்பி. நீ எப்படி பண்ற பக்கோடா? அத சொல்லு." அப்படிங்கிறாரு. அவன் சொல்றான். இந்த மாரி மாவு பிசைவேன். அதில இதெல்லாம் சேர்ப்பேன். சேர்த்து வந்து அத வந்து நல்லா வறுத்துருவேன். வறுத்து கொண்டு விடுவேன். இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ எங்க தப்பு பண்றேன்னு. நீ என்ன செய்யணும்? முதல்ல வறுக்கிறது வந்து அரை வேக்காடா வறுத்துக்கணும். அரை வேக்காடா வறுத்து அன்னைக்கு வித்துறணும். மிச்சமாயி போகுதா? அத மறுநாள் மறுபடியும் வறுத்துரு. அதுவும் காலியாயிடும். அப்படி பண்ணா தான் நீ லாபம் வரும். இல்லைன்னா லாபம் வராது. அதனால இப்படி பண்ணுன்னு சொல்லி இத விஷயத்த ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் விவரிச்சு சொல்றாரு அந்த பையனுக்கு. அந்த பையனுக்கு ரொம்ப ஆர்வமா, "சரி சாமி, அப்படியே செஞ்சிடறேன் சாமி. நாளைக்கிருந்து நம்ம அப்படியே பண்ணிடுறோம் சாமி." அப்படி விவரமா அவனும் ஆசை ஆசையா கேட்டு, "சரி சாமி போயிட்டு வரேன் சாமி" சொன்ன உடனே அவனுக்கு 2 பழத்த எடுத்து குடுத்து, "போயிட்டு வான்னு" சொல்லி அனுப்பிச்சுருவாரு. சொல்லிட்டு இந்த அம்மாவ பார்த்து சாமி சிரிப்பாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே கோவம் கோவமா வரும். நான் எவ்வளோ பெரிய விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன். தெய்வ சாட்சாத்காரத்த பத்தி பேசிட்டு இருக்கேன். இவரு பக்கோடா செய்ற கதைய 3/4 மணி நேரமா பேசிட்டு இருக்காரு. என்ன இவரு? அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கே ஒரு இது வரும். இது குடுக்கல் வாங்கல்ல வரக்கூடிய சமாச்சாரம் கிடையாது. ஒருத்தர் குடுத்து ஒருத்தர் வாங்குறது கிடையாது. சாமியுடைய தபஸ் கிட்டத்தட்ட 18 வருஷ கால தபஸ். 18 வருஷ காலம் அவர் உழைச்சு, அவர் வந்து அவ்வளவு சிரமப்பட்டு, கஷ்டப்பட்டு குருநாதர்ட்ட வந்து அவர் வந்து தீட்சை வாங்கி, அதுக்கப்புறம் தேச சஞ்சாரம் செஞ்சு, உடம்ப வருத்தி, அவ்வளோ தபஸ் பண்ணி கிடைச்ச அந்த அந்த பரிபூர்ண நிலைய என்னமோ பக்கோடா கேட்ட மாரி கேட்டு, உடனே பக்கோடா மடிச்சு குடுக்குற மாரி குடுத்துருவாங்கன்னு நெனைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறது, அந்த படிச்ச அம்மாவுக்கு அப்பத்தான் தெரியுது. அவ மறுபடியும் எழுந்துச்சு சாமிய நமஸ்காரம் பண்ணி, கண்ணீர் மல்க கேட்பாங்க. "சாமி எனக்கு தெரிஞ்சு போச்சு சாமின்னு." சாமி ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. சிரிப்பாரு. ஆனந்தமா சிரிப்பாரு. சிரிச்ச உடனே அந்த அம்மா போயிடுவாங்க. அந்த அம்மா ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க இப்ப. ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. ஐ திங்க் ஷி மைட் ஹேவ் அட்டைன்ட்.
சிமிட்டமாட்டம் இல்லை. இது குடுக்கல் வாங்கல் சமாச்சாரம் இல்லை. இதுக்காக நீங்கள் வேலை செய்யணும். எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு ப்ரைஸ் உண்டு. ஒரு விலை உண்டு. அந்த விலைய குடுக்காம நீங்க எந்த பொருளையும் வாங்க முடியாது. சாட்சாத்காரத்துக்கும் ஒரு விலை உண்டு. அந்த விலை என்னன்னா, அது உங்களுடைய ஈகோ. நீங்க தான் அதனுடைய விலை. அந்த விலைய நீங்க குடுத்தீங்கன்னா, அந்த சாட்சாத்காரம் கிடைக்கும். இத சொல்றதுக்காக ஒரு பக்கோடா கதைய சொல்லி அந்த அம்மாவுக்கு புரிய வச்சாரு. இந்த மாரி நீ கேட்கிறத விட, பக்கோடா கதையே பெட்டர்ன்னு சொல்றது தான். எப்படி பகவான அடையிறது ங்கிறது என்னமோ ஒண்ணு சாமிட்ட கேட்ட உடனே குடுத்துருவாருங்கிற மாரி கேட்கிறத, ஒரு பக்கோடாவ செய்றது எப்படின்னு சொல்றதுக்கு சமம்னு சாமி சொன்ன கதை இது. இதுல வந்து அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நெறைய விஷயங்கள், அம்மா மட்டும் இல்ல, அந்த சமயத்துல இருந்தவங்க அத்தனை பேரும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாரி லௌகீக விஷயத்த சொல்லி இந்த ஆன்மீக விஷயத்த புரிய வைக்கிறது சாமிக்கு தான் இது கைவந்த கலை. சாமினால தான் இந்த மாரி மாஸ்டர்னால தான் அது முடியும்.